பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 39 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 37வது அதிகாரத்திலே இதோ பாபிலோனை சார்ந்து ஆளுகை செய்யும்படியாக சிதைக்கிய ராஜாவே நேபுகாத்நேச்சார் எருசலேமின் சிங்காசனத்தில் அமர்த்தினதை நாம் பார்க்கிறோம். பாபிலோனுக்கு கொண்டு போகும் முன் யோயாக்கின் 3 மாதங்கள் தான் இதற்கு முன்பு அங்கே அரசாண்டான். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சிதைக்கியா செவி கொடுக்கவில்லை என்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று யூதாவுக்காக எரேமியா விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். இந்நாட்களில் பாவ சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டு தேவனது உதவியையும் பெற விரும்பும் அநேகரை போலவே சிதேக்கியாவும் அதே மாதிரி விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் வெளிப்புறத்தில் மட்டும் பக்தியானவர்களாய் தென்படுவார்கள். இவர்களுக்கு தேவனோடு எந்த உறவும் இருக்காது. இருப்பினும் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனை கூப்பிட்டு தேவனுடைய உதவியை பெறலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சிதைக்கிய ராஜா ஏமாந்து போனார். அதே போலவே ஏதோ மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் ஏமாந்து போவார்கள். ராஜாவுக்கு முன்பதாக நின்று எந்த மாறுபாடுமின்றி தெளிவாய் தேவனுடைய வார்த்தையை எரேமியா அறிவித்தார். நகரம் அழிக்கப்படும் என்று விரும்பத்தகாத வார்த்தையை அறிவிக்க எரேமியா தயங்கவில்லை. அடிகளோ சிறையிருப்போ மரணத்திற்கு எதிரான இந்த பயமுறுத்தலோ தேவனிடத்தில் அவனுக்கு இந்த உண்மையிலிருந்து அவனை மாற்றவோ தேவன் அவன் மூலமாக சொல்ல விரும்பியதை அவன் சொல்லாமல் இருக்கவோ இல்லை. அவன் ஆண்டவர் சித்தம் எதுவோ அதை நிறைவேற்ற தயாராக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இதோ பாபிலோனுக்கு சரணடையும்படி எரேமியா வற்புறுத்தியதினால் யூதாவின் சிலர்ந்த பிரபுக்கள் அவனை எதிர்த்தார்கள். எரேமியாவை காவற்கிடங்களில் அடைத்தார்கள். இருளும் பயங்கரமான அந்த அறையில் அவன் இன்னும் சில காலம் அதிகமாய் இருந்திருப்பானால் அங்கே மறுத்திருக்கக்கூடிய நிலைமை கூட வந்திருக்கும். ஆனால் இதோ எரேமியா தைரியமாக இருந்தார். எரேமியா ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்று சிதைக்கியா தேவனிடத்திலிருந்து உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை எதிர்பார்த்தானால் எரேமியான் வார்த்தை மாறவில்லை. எருசலேம் வீழ்ச்சியடையும் என்று சிதைக்கியா பாபிலோன் ராஜாவாய் கொண்டு போகப்படுவான் என்றும் அவன் மீண்டும் கூறினதை நாம் இங்கே பார்க்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த தீர்க்கதரிசி சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டார் என்பதை இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 38வது அதிகாரத்தில் எரேமியா தண்ணீரற்ற வழிநடைந்த துறவினில் போடப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய இராணுவத்தினால் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னதினாலே அங்கு பிரபுக்கள் இந்த எரேமியாவை பிடித்து அவனை காவற்சலையில் முற்றித்திருந்த அமலேக்கின் குமாரராகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். ஆனாலும் எரேமியாவின் சார்பில் ஒரு எத்தியோப்பியன் ஒரு ராஜாவிடம் முறையிட்டு விடுவிக்க முயற்சித்ததை குறித்து பார்க்கிறோம். அங்கே அதன் பெயர் எபெத்மெலேக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எத்தியோப்பிய ஒரு பிரதானி என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ராஜாவிடம் சென்று முறையிட்டு எரேமியாவுக்காக பரிந்து பேசி அங்கே இருந்து காப்பாற்றி விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசி சாவதற்கு முன்பதாக இவனை துறவிலிருந்து எடுத்து தூக்கி விடு என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டது. சிதைக்கியா மீண்டும் எரேமியாவிடம் விசாரித்த பொழுதும் அதே கர்த்தருடைய வார்த்தையை அங்கே சிதைக்கியாவுக்கு மீண்டும் அறிவிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். 39வது அதிகாரத்தில் எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம்.
எருசலேமுக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை 18 மாதங்களாக நீடித்தது. அந்நாட்களில் வெளியிலிருந்து உதவியோ பொருட்களோ உள்ளே வராதபடி நகரம் தொடர்பற்று இருந்தது. சில காலம் கழித்து பயங்கரமான பஞ்சம் வந்தது. எருசலேம் வீழ்ச்சி அங்கே 52வது அதிகாரத்தில் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசை மறுதளிக்கும் ஜனத்தின் மேல் வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனங்கள் எருசலேமின் தோல்வியிலே நிறைவேறின என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 39வது அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்காமலும் அது கீழ்ப்படியாமலும் இருந்ததினால் சிதேக்கியா ராஜா அதிகமாய் துன்பப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அழிந்து போகும் எல்லோரையும் மீட்க என்னும் தேவனுடைய சத்தத்தை அசட்டை செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே பாவ வழியிலே தொடர்ந்து செல்பவர்களுக்கு துக்கமும் வேதனையும் தான் மிஞ்சும். பாவம் துக்கத்தையும் மரணத்தையும் கொண்டு வரும் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் நேராய் தங்களை திருப்புவார்கள். ஆனால் சாத்தான் அவிசுவாசிகளின் கண்களை குருடாக்கி அவர்களுடைய இன்றைய நிலைமை அவர் தேவனுக்காக காத்திருக்கும் தேவனுக்காக கீழ்ப்படியும்படி அவர்கள் மனது மாறவில்லை. அவர் தொடர்ந்து இன்னும் அவிசுவாசத்தில் நினைத்திருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை எதிர்த்து அங்கே பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களை எதிர்த்து நின்று கொண்டிருந்தார்கள். பாபிலோனிடத்திலே சரணடையும்படியாக எரேமியா சொன்ன ஆலோசனை நடை கூறியதை நேபுகாத்நேச்சார் சந்தேகமில்லாமல் கேட்டிருந்ததினால் எருசலேமை பாபிலோடு கையில் கைப்பற்றிய போது எரேமியாவை இரக்கத்தோடு நடத்தினதை குறித்து பார்க்கிற பட்டணங்கள் அதிகாரியாயிருந்த கெதலியாவின் பாதுகாப்பிலே வைக்கப்பட்டார். விடுதலையாக்கப்பட்ட பிறகு தவறுதலாக எரேமியா மீண்டுமாய் கைது செய்யப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் மீண்டுமாக விடுவிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். கதிரவசனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். உன்னதரான தேவன் அவருடைய வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவாராக. அவருடைய வார்த்தைகளுக்கு இதோ கடைசி நாட்களில் வாழ்கின்ற நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி கர்த்தருடைய வசனங்களின்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.